பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நெல்லின் ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% அதிகரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்த கோரி பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். நெல்லின் ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% அதிகரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. விவசாயிகளுடைய நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான அந்த ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% உயர்த்தி விரைந்து ஆணை வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு குறுவை பருவத்தில் அதிக நெல் உற்பத்தி மற்றும் கொள்முதலில் சாதனை படைத்துள்ளதை அடுத்து விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்தி வழங்க வேண்டும். அதற்கான உத்தரவை மத்திய அரசு பிறப்பிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் தற்போது இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு காரிஃப் பருவத்தை பொறுத்தவரைக்கும் மிக அதிக அளவு நெல் உற்பத்தி எழுதப்பட்டுள்ளதாகவும் நவம்பர் 16 நிலவரப்படி நெல் கொள்முதல் கடந்த 2024-25 ஆண்டுடைய 4.81 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து நடப்பாண்டில் 14.11 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலில் புதிய சாதனையாகும் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி நிலவரப்படி 1932 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து சுமார் 1,86,000 விவசாயிகளிடமிருந்து இந்த 14.11 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு சூழலில் தான் இந்த ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% உயர்த்த வேண்டும் என்றும், அதே போல செறிவூட்டப்பட்ட அரிசி மாதிரிகள் எடுப்பதில் தளர்வு ஆணைகளையும் கோரி தற்போது இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் இந்திய உணவு கழக அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.